அஸ்ஸலாமு அலைக்கம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்னலாரின் ஆளுமைகள் என்ற புக்கில் இருந்து அன்னலாரின் வரலாறுகள் பார்த்துட்ருக்கோம். விட்டதின் தொடர்ச்சியை பார்க்கலாம் வாங்க. முதலில் இரகசியமாக செய்யப்பட்ட இஸ்லாமிய பிரச்சாரம் பின்னர் வெளிப்படையாக செய்யப்பட்டது. ஒருபுறம் திருக்குர்ஆனின் ஆழமான கவர்ச்சிகரமான கருத்துக்கள் மக்களை ஈர்த்தனர். மற்றொரு புறம் நபிகளாரிடம் காணப்பட்ட கருணை, பெருந்தன்மை, நேர்மை, வாய்மை போன்ற ஆளுமை பண்புகள் மக்களை கவர்ந்தனர். இஸ்லாம் வளர்ச்சி பெற தொடங்கியதும் எதிர்ப்பும் வலுவடைந்தது. கொடுமைகள் கட்டவிழ்த்து விடப்பட்டன. கேலி, கிண்டல், தோழர்களை அடித்து துன்புறுத்துதல், சுடு மணலில் படுக்க வைத்து பாறையை அவர்கள் மீது ஏற்றுதல், ஒட்டகத்தின் கால்களில் தோழர்களை கட்டிவிட்டு ஒட்டகத்தை ஓடவிடுதல், கற்களையும் முட்களையும் நபிகளார் செல்லும் பாதைகளில் பரப்புதல் என பல்வேறு தாக்குதல்களை நிகழ்த்தினர். அடக்குமுறைகள் அதிகமாகவே அபிசினியா நாட்டிற்கு சென்று அங்குள்ள கிறிஸ்துவ மன்னர் நஜாசியிடம் அடைக்கலம் தேடுமாறு நபிகளார் தமது தோழர்களை அனுப்பி வைத்தார். இஸ்லாமிய பிரச்சாரம் துவங்கி 10 ஆண்டுகள் உருண்டோடிய பின்னரும் அடக்குமுறைகள் நின்றபாடில்லை. இந்நிலையில் தமக்கு மிகவும் பக்கபலமாக இருந்த அவரது துணைவியான கதீஜா ரலி அவர்களும் இஸ்லாத்தை தழுவாத நிலையிலும் கூட நபி அவர்களுக்கு பாதுகாவலராக விளங்கிய அவரது பெரிய தந்தை அபூ தாலிபும் மரணமடைந்தார்கள். மக்காவாசிகள் பலர் இறை செய்தியை ஏற்க மறுத்ததால் அருகிலுள்ள தாய்ஃப் நகரத்திற்கு சென்று நபிகளார் பிரச்சாரம் செய்த போது அங்கும் அதே எதிர்ப்பும் கொடுமைகளும் திகழ்ந்தனர். இத்தகைய இருள் சூழ்ந்த வேளையில் ஒரு வெளிச்சக்கீற்று வடக்கிலிருந்து வந்தது. மக்காவிலிருந்து 400 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள எத்ரீப் நகர மக்கள், பின்னர் மதினா என்று அழைக்கப்பட்டது, இஸ்லாத்தின்பால் கவரப்பட்டார்கள். அவர்கள் நபிகளாரை சந்தித்து மதினா வருமாறும் நபிகளாரின் பிரச்சாரத்திற்கு ஆதரவு தருவதோடு நபிகளாருக்கு முழு பாதுகாப்பும் அளிப்பதாகவும் உறுதியளித்தனர். அன்னலார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோழர்களை மதினாவிற்கு குடிபெயர்ந்து செல்ல அனுமதி அளித்தார்கள். தோழர்கள் புலன்பெயர ஆரம்பித்ததும் குறைஷிகளுக்கு கலக்கமும் ஆத்திரமும் அதிகமாகியது. மதினா சென்று வலுப்பெற்று தமது அதிகாரத்திற்கு வேட்டு வைத்து விடுவார்கள் என அஞ்சினார்கள். எனவே நபிகளாரை கொலை செய்வது ஒன்றே இப்பிரச்சனைக்கு தீர்வு என எண்ணி அதற்கும் தயாராயினர். நபிகளார் இறை அருளால் சதி திட்டத்திலிருந்து தப்பி நெருங்கிய தோழர் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களை அழைத்து கொண்டு மதினா நோக்கி புறப்பட்டார்கள். இன்ஷா அல்லாஹ் இதனுடைய தொடர்ச்சியை நாளைக்கு பார்ப்போம்.